நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கேரளாவில் வந்து ஏப்ரல் 9 எலெக்ஷன் நடந்துச்சு. கேரளா, அசாம், பாண்டிச்சேரியில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. கேரளாவில் ஒரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு போட்ட முதல் தலைமுறை வாக்காளர், அதாவது 18லேருந்து 19 வயசுக்கு உட்பட்டு இருந்த அந்த முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு வந்து குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஓட் பூத், அந்த வாக்குப்பதிவு மையங்களில் வந்து அல்வா கொடுப்போம். இது நிஜமான அல்வா தான். உண்மைக்கு அரசியல் அல்வாலாம் கிடையாது. அரசியலில் தான் வந்து அல்வா நிறைய கொடுப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, தேர்தல் ஆணையமே வந்து நாங்கள் அல்வா கொடுப்போம், அது நிஜமான அல்வா வந்து வாக்காளர்களை வந்து ஊக்குவிக்கிற அடிப்படையில், அதாவது புதிய தலைமுறையாக இருக்கக்கூடிய வரக்கூடிய வாக்காளர்களை ஊக்குவிக்கும் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணி, அது வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட விஷயம். அதில் என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, அந்த கேரளாவில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் வந்து திருவள்ளான்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் வந்து ஓட்டு போட்ட ஒரு முதல் தலைமுறை வாக்காளர் ஆரோன் ஃபிலிப் அப்படின்ற அந்த பையன் வயசு வந்து 19. அவர் வந்து வழக்கம் போல் ஒரு ரொம்ப வந்து மகிழ்ச்சிகரமாக, சரி ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்து போய் அவருடைய பூத்தில் போய் ஓட்டு போட்டிருக்காரு. அங்கே வந்து ஆக்சுவலாக தேர்தல் ஆணையம் சொன்ன மாதிரி முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு அல்வா கொடுத்துருக்காங்க. அதை நம்பி இவர் வந்து ஓட்டு போட்டிருக்காரு. அல்வாவை வந்து இவர் போய் கேட்கும்போது அல்வா வந்து தீர்ந்து போச்சு. அதனால் அவர் மன விரக்தியாக என்ன பண்ணிட்டாரு, மாவட்ட தேர்தல் அதிகாரி, அதாவது கலெக்டரு, அதே மாதிரி மாநில தேர்தல் அதிகாரி அவருக்கு வந்து மின்னஞ்சலில் வந்து தன்னுடைய மனக்குமுறலை வந்து கொட்டி ஒரு மின்னஞ்சலை வந்து போட்டு விட்ருக்காரு. இமெயிலில் போட்டு விட்டு அது வந்து பற்றிக்கிச்சு. உடனே தேர்தல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆரோன் ஃபிலிப்புக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து தரமான ஒரு அல்வாவை பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து கேரளாவில் வந்து பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக வந்து மாறியிருக்கு. வழக்கம் போல் வந்து அல்வா கொடுப்பாங்க அரசியல் கட்சிகள். ஆனால் வந்து அவங்க வந்து தேர்தல் ஆணையம் என்ன கொடுப்பாங்க, கோட்டம் பிரியாணி கொடுப்பாங்க. இப்போ தேர்தல் ஆணையமே அல்வா கொடுக்குதே அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.